என்னோட பேர் அன்லக்ஷ்மி. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். நான் வந்து ஆரிஃப்ளேமில் ஒரு டேரக்டராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆரிஃப்ளேம் பற்றி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னுடைய கனவை நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு நம்மளோட லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும், ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறது, நான் எதுக்கு மேம் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்கணும், நான் எதுக்கு எனக்குன்னு ஒரு செல்ஃப் இன்கம், எனக்குன்னு ஒரு வருமானம் நான் ஏன் இருக்கணும், அதான் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்களே, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்களோ நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் திருமணத்துக்கு முன்னாடியும் திருமணத்துக்கு அப்புறமும் இனிஷியல் மாறின மாதிரி நீங்கள் யாரை சார்ந்திருக்கீங்களோ அந்த நபர்கள் தான் மாறி இருக்காங்க. இப்போ அப்பா இருக்கிற இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் எந்த மாற்றமும் கிடையாது, இல்லையா? இன்றைக்கி நீங்கள் யார் சார்ந்திருக்கீங்களோ அந்த நபர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஜீரோ தான். உங்களை நம்பி யாரும் இங்கே 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களோட ஐடென்டிட்டின்றது உங்களுடைய தனி பசி மாதிரி. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டார், எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டாரு, நம்ம யாரும் பட்னியே கிடக்க மாட்டோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் ஐடென்டிட்டி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்னா அதையும் தாண்டி, இல்லை மேம் நான் எப்பயும் போல டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய பங்கு என்ன? இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று தேவைனாலும் உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் அப்பாவையோ டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லையா? இன்றைக்கி நாளைக்கு உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் பசங்களுக்கு உங்களுடைய பங்கு என்ன நினச்சி பாருங்கள். அதுக்கும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஒரு வேளை உங்களுக்குள்ளே இருக்க திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து இந்த சொசைட்டியில் உங்களோட ஐடென்டிட்டி உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு தனி வருமானத்தை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சார்ந்திருக்க நபர்களுக்கும் அது ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும், அப்படிதானா? இது வரைக்கும் என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் நேரம் கொடுக்க முடியாது, என்னால் வெளியிலே போக முடியாது, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் உங்களுடைய கனவுகளை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் ஆரிஃப்ளேமில் இது எந்த தடையும் இல்லை. ஏன் மேம் எனக்கு நான் ஐடென்டிட்டியாக இருக்கணும், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், நான் வந்து ஒரு சுய வருமானம் வாங்கக்கூடிய பொண்ணாக இருக்கணும், நான் ஏன் ஆரிஃப்ளேமில் ஜாயின் பண்ணணுன்னா இன்றைக்கு ஆரிஃப்ளேம் கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை அங்கீகாரம் எந்த கம்பெனியும் கொடுத்தது கிடையாது. உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எந்த ஃபீல்டில் லேடிஸ் இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கும். ஆனால் எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கொடுத்தது கிடையாது. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உங்கள் ஆரிஃப்ளேமில் கொடுக்குற மாதிரியே கொடையில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டேஜில் அங்கீகரிக்கிறாங்க, சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆரிஃப்ளேமில் ஒவ்வொரு பொண்ணையும் அப்படியே தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி உங்கள் திறமையை பார்த்து மட்டும் ₹1 நீங்கள் இங்கே முதலீட்டாக கொடுக்க வேணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப சூப்பராக மாற்றிக்க, இந்த சொசைட்டியில் உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் உருவாக்கிக்க. கண்டிப்பாக ஆரிஃப்ளேம் தவிர வேறு எந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்க போகிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்கிறது, நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், டிஎஸ் திரும்பவும் சொல்கிறேன், எந்த தடையுமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து இது வரைக்கும் இதே மொபைலில் எவ்வளோ நேரங்களை நீங்கள் வீணாக செலவு பண்ணியிருப்பீங்க நினச்சி பாருங்கள். ஷேர் சாட்டு, வாட்ஸ்அப், யூடியூப் அந்த நேரங்களை இங்கே முதலீடு செய்யுங்க. நீங்கள் ₹1 முதலீடு செய்ய வேணாம், பொய் சொல்ல வேண்டாம், ஏமாற்ற வேணாம், யார்கிட்டையும் காசு வாங்க வேண்டாம், யார்கிட்டையும் காசு கொடுக்க வேணாம். உங்கள் திறமையை நம்பி உங்களை நம்பி ஒரு அடி எடுத்து வைங்க. ஆரிஃப்ளேம் உங்களுக்கு பல மடங்கு பெனிஃபிட்ஸ் திரும்ப வரும், புரியுதா? ஸோ இங்கே நமக்கு வேலை 2 தான். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கினாவே நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க, நமக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே சொல்லுவோம், ஏன் மேம் நான் என் ஹஸ்பண்ட் தான் ப்ராடக்ட் வாங்குவாங்க, நாங்கள் ₹5 வாங்குவோம், ₹10 வாங்குவோம், நம்ம கதை விட்டுட்டு இருப்போம், இல்லையா? அந்த ப்ராடக்ட்லாம் எங்கே தயாரிக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் குவாலிட்டி ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது, அது கூட இன்கம் கிடைக்குது, அது கூட கிஃப்ட் கிடைக்குது, அது கூட நீங்கள் லைஃப்பில் நினச்ச பார்க்க முடியாத ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே எல்லாமே டியர்ஸ் நீங்கள் பாருங்கள், ப்ராடக்டோட தரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி 3 பில்லியன் பெண்களோட கனவுகளை நினைவாக்கிட்டு இருக்காங்க ஆரிஃப்ளேம். ஏன் நம்மளால் முடியாது? முயற்சி பண்ணால் இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களாலையும் முடியும். இது வரைக்கும் திரும்பவும் சொன்னேன், உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்க கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நிறைய ட்ரீம் இருந்திருக்கும். நம்ம காசில் அவ்வளோ செய்யணும் இவ்வளோ செய்யணும் அந்த நிறையா. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் அதில் ஒரு கனவுகளை கூட நம்ம என்ன பண்ணுறது, முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுடைய நேரத்தை முதலீடாக கொடுத்தா, உங்களை நம்பி ஒரு அடி எடுத்து வச்சா எல்லாமே இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் பாசிபிள். அது ஆரிஃப்ளேமில் மட்டும்தான். இங்கே நீங்கள் ஃப்ரீ டைம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் உங்களை நம்பி அடி எடுத்து வைக்கும்போது உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு செலவு, நமக்கு தேவையான கார் ஃபண்டு, ஹோம் ஃபண்டு, ஃபாரின் ட்ரிப்பு, நம்ம லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத ரெகக்னேஷன், ராயல்ட்டி, இன்கம், தலைமுறைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆரிஃப்ளேமில் பாசிபிள். ஸோ நான் எனக்கு 75,000 கேஷ் அவுட் எடுத்திருக்கேன், காருக்கு சைன் பண்ணியிருக்கேன். சிவகங்கையில் கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த என்ன இன்னைக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியோட டேரக்டர்
அப்படின்ற பொசிஷனோட ஆரிஃப்ளேம் வந்து இன்றைக்கி இந்த வேர்ல்டில் நிறுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆரிஃப்ளேமுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற விஷயம், என்ன மேம் அப்படி சொல்கிறீங்க? நானுமே எங்கள் மேம் கிட்டே கேட்டேன், ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து 4லேருந்து 5 மணி நேரம் கொடுத்தா இவ்வளோ கிடைக்குமா? இந்த உலகமே இதுக்காக தானே ஓடிட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் 8 மணி நேரம் உழைச்சாதான் மந்த்லி எனக்கு ஒரு 20,000 30,000 சேலரி. ஆனால் நீங்கள் என்னன்னா வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு 75,000 கேஷை வரலாம், 40,000 இன்கம் வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி மேம் நம்புறதுனா? ஒரே விஷயம் தான், நீங்கள் இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கே யாருக்கும் பணம் கொடுக்க போகிறதில்ல, பணம் வாங்க போகிறதில்ல. நீங்கள் நேரத்தை முதலீடாக கொடுங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்கள் நேரத்தை முதலீடை கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக மாறும். நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பிரகாசமாக மாறும். நான் கேரண்டி கொடுக்குறேன். உங்கள் லைஃபு நீங்கள் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக மாறும் டியர்ஸ். ஏன்னா என் லைஃப் மாறி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஆரிஃப்ளேம் பற்றி தெரிஞ்சிருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னா அது என்னென்னு ஒன்ஸ் பாருங்கள். லைஃப்பில் வாய்ப்பு திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்காது, ஆனால் ஆரிஃப்ளேம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது டியர்ஸ். எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் நிறைய விஷயம் இதில் சாதிக்க முடியும். ஒன்றுமே இல்லை, நீ ஒரு 0 அப்படின்னு நான் சொன்னவங்க முன்னாடி நான் அப்படி கிடையாது, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, என்னாலேயும் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுடைய கனவுகளுக்காக ஓட ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சிருந்தும் சும்மா இருந்தீங்க, இல்லை இந்த வாய்ப்பு எனக்கு வேணான்னு வெளியில் போகிறவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனமான டெசிஷன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.